அண்மை செய்தி. அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்த காவல் நிலைய கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பாகியிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேர் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் தாக்கியதில் ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் உயிரிழந்தனர். அதிமுக ஆட்சியில் காவல் நிலையத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் 9 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் 2020இல் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் தாக்கியதில் ஜெயராஜ், அவரது மகன் ஆகியோர் உயிரிழந்தனர். அதிமுக ஆட்சியில் காவல் நிலையத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது. இதில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதில் 9 பேர் குற்றவாளிகள் என மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் மார்ச் 30இல் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் காவல் நிலையத்தில் தந்தை மகன் கொலை வழக்கில் 2427 பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் 6 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். எஞ்சிய 9 பேரும் குற்றவாளிகள் என இன்று தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் 2 பேரும் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதில் 9 பேர் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்குகிறார். அவரிடம் கேட்கலாம். சுவாமிநாதன், வணக்கம். வழக்கு விவரங்களை, தீர்ப்பு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நீதிமன்ற தீர்ப்பு இந்த தினம் நடைபெற்று இந்த தினம் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்தாங்க. இந்த காலையில் அறிவிக்கப்பட்டிருந்த தீர்ப்பு தொடர்ந்து மாலை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிபதி அவர்கள், நீதிபதி திரு முத்துக்குமரன் அவர்கள் தீர்ப்பை வாசிக்கும் போது இரு தரப்பு வழக்கறிஞர்களிடமும் வழக்கின் விவரங்களையும் வழக்கில் சாட்சிகளின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை எடுத்து கூறி எதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை விரிவாக அதன் சம்பந்தப்பட்ட குறித்து ஒவ்வொரு பகுதியாக இருதரப்பினையும் விசாரித்து விளக்கமாக விளக்கமளித்து வந்தார். தொடர்ந்து இந்த சம்பவம் கொலை என தீர்மானிக்கப்படுகிறது என்றும் 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் என்பதை உறுதி செய்ய எதன் அடிப்படையில் என்பதையும் விளக்கமாக கூறினார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீர்ப்பு குறித்த விவரங்களை வாசிக்கும் பொழுது மத்திய மாநில அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக அவர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள் என்பது குறித்தும், இப்போது என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், கடைசியாக அவர்கள் என்ன சம்பளம் வாங்கினார்கள், அவர்கள் சொத்து விவரம், தீர்ப்பில் அபராதம் விதித்தால் அதற்கு கட்டுவதற்குரிய நிலையில் உள்ளார்களா என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க மத்திய மாநில அரசுகள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு
வரும் 30ஆம் தேதிக்கு தீர்ப்பை ஒத்தி வைத்துள்ளார்கள். அதன் 30ஆம் தேதி வழக்கு மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் கோரியுள்ளார்கள். சிபிஐ தரப்பில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும், ஒரு வாரத்திற்குரிய சிசிடிவி பதிவுகள் இல்லை, அது தடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றதும், சம்பந்தப்பட்ட இரு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை கேட்டு அறிந்த பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் 30ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே கூகுள் டைமிங் அந்த உரிய நேரமும் சிசிடிவி காட்சிகளில் உள்ள நேரமும் காலை மாலை பொழுது இரவு பகல் என்ற வித்தியாசமாக தெரிகிறது. அதனை வைத்தும் இந்த சம்பவம் நடந்தபோது பொதுவாக சூரிய வெளிச்சம் தெளிவாக தெரிகிறது. ஒரு வாரத்தில் உள்ள இதுல இது போன்ற காரணங்களால் தான் இது கொலை என்று தீர்மானம் செய்து முடியுள்ளது. நத்தியில் ஒரு ரத்தக்கரை மட்டும் உள்ளது என்றும் தீர்ப்பு வாசிக்கும் பொழுது குறித்த ஸ்ரீசார் தொடர்ந்து இதை எதற்காக ஒரு வாரம் என்று கண்டுபிடிச்சு 30ஆம் தேதிக்கு முழு தீர்ப்பை ஒத்தி வைத்துள்ளார். நன்றி சுவாமிநாதன்.